காலபைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மனுடைய இந்த 5வது சிரசை கொய்தார். கிள்ளி எடுத்துட்டாரு. அவருக்கு வந்து பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். பிரம்மனுடைய 5வது சீரம் வந்து சிவபெருமானுடைய உள்ளங்கையில் ஒட்டிக்கிச்சு. உள்ளங்கையில் ஒட்டின உடனே இவருக்கு தான் யாரென்ற அந்த சுய நினைவுகள் தெரியல. பிரம்மகத்தி தோஷம் அப்படின்றதுனால தெரியல. அப்போது என்ன பண்ணுறாருனாக்கா, பசி எடுக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ அவங்க வந்து கைலாய லோகத்திலேருந்து இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா, கடவுளே வந்து பூலோகத்தில் வந்துட்டாருனாக்கா, மனிதர்கள் படக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாமே வந்து கடவுளும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுபோல் அவருக்கும் பசி எடுக்குது. அவர் எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. அப்போ தான் கையில் திருவோடு எடுத்துகிட்டு பவதி பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு யாசகம் வாங்கி சிவபெருமான் சாப்பிட்றாரு. யாசகம் வாங்கின்னு வரும்போது பார்வதாதேவி பார்க்குறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, சுவாமிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னும் போது அப்போ சரஸ்வதி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, கலைவாணி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, தன்னுடைய கணவனுடைய 5 சிரசில் ஒரு சிரசை கொய்ததுனால அந்த ரத்தங்கள் உதரங்கள் பட்டது முன்னே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. பார்வதி கிட்ட சரஸ்வதி வந்து வாதம் செய்கிறாங்க. என்னன்னாக்கா, எந்த உதரத்தை நீ பார்த்து ஆசைப்பட்டாயோ அந்த உதரத்தையே நீ புசித்து வாழ கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு சாபம் விடுறாங்க. இது வந்து கலைவாணி சாபம். இந்த கலைவாணி சாபத்தினால பார்வதி என்னன்னாக்கா அகோர ரூபம் ஆயிடுச்சு.